ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலுமே சமைக்கட்டு பக்கமே போகக்கூடாதுன்னு சொன்ன இந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிக்கிட்ட சொல்கிறாங்க. நம்ம மல்லியுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிற்சியுமே பேசாத போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு நம்முடைய ராஜேஸ்வரிக்கும் நம்முடைய ரஞ்சிதாவுக்கு கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா முதல்ல கெஸ்ட் வந்திருக்காங்க, கெஸ்ட்டுக்கு கொடுக்குறத பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டப்ப நம்முடைய மல்லி அந்த டீ டம்ளரை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கெஸ்ட்டு பக்கம் திருப்புறாங்க. அவள் யார் என்னன்னு கூட தெரியலங்க. தெருவில் போகிறவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு மாதிரி தான் இருக்குது இந்த ராஜேஸ்வரி பண்ணுற வேலை. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி அவங்கக்கிட்ட போயிட்டு காஃபி கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற பேண்டை பார்த்துறாங்க. அதாவது கோயிலில் வச்சு மந்திரிச்சு கயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி அம்மா கொடுத்து நம்ம மல்லி வீட்டில் பூஜை ரூமில் வச்சு நம்முடைய விஜய் கையில் கட்டின கயிறுங்க. அதை பார்த்துட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி கிட்ட இந்த கெஸ்ட்டு வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கயிறுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு, இது ஏதோ சாமி கயிறு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்ற மாதிரி நம்முடைய ராஜேஸ்வரி சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லை, இது சாமி கயிறு தான், ஆனால் மந்திரிச்சு வசியம் பண்ணுற கயிறு, அதை எதுக்கு இவ கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா, இவ என் தம்பியை ஏமாற்றிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, ஓ அப்போ உங்கள் தம்பியை வசியம் பண்ணுறதுக்கு தான் அந்த கயிறை மந்திரிச்சிட்டு கட்டியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவ கையில் ஒரு கயிறு இருக்குன்னா உங்களுடைய தம்பி கையில் ஒரு கயிறு இருக்கணும். இது 2 பேர் கையில் இருந்தால் மட்டும்தான் அந்த கயிறோட பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட இந்த 2 பெருச்சாளிங்களுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்குங்க. எப்படா அந்த மல்லிக்கு இவ்வளோ அறிவு இந்த வேலையை பார்த்துட்டா அப்படின்ட்டு. ஆனால் மல்லி இந்த அளவுக்கு வேலையை பார்த்துருக்க மாட்டா. கண்டிப்பாக அங்கே பெரியாமல் தான் இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்றதுக்காக விஜயை வளைச்சி போடணும் அப்படின்றதுக்காக அந்த கயிறை கொடுத்து கட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட வம்பு இழுக்காத கண்டிப்பாக விட மாட்டாங்க. அந்த கெஸ்ட்டு போயிட்டப்பறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரகலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியாதுங்க. அதுக்காரம் போயிட்டு நம்மளுடைய ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா, விஜய் உன்னுடைய கையில் இருக்கிற கயிறை கழட்டிடு, அது வசிய கயிறா, அந்த மல்லி உன்னை வசியம் பண்ணுறதுக்காக கட்டியிருக்கிற கயிறு அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லைக்கா இது சாமி கயிறு தான், அதேமாரி வசிய கயிறு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த கயிற்றுலாம் எந்த ஒரு சத்தியம் இல்லை, என்னை அவள் வளைச்சும் போட முடியாது அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் சொல்ல போகிறாருங்க. இதை கேட்டு இந்த ராஜேஸ்வரி விட போகிறாளா? கண்டிப்பாக விஜயோட கையில் இருக்கிற கயிறை கழட்டி சொல்ல போகிறாள் அப்படின்றதாங்க இருக்க போது. அதே சமயம் நம்முடைய மல்லி கையில் இருக்கிற கயிறை வலுக்கட்டாயமாக எப்படியோ ஒன்று பிரச்சனை பண்ணி கையில் இருக்கிற கயிறை கழட்டுவாங்க. ஆனால் நம்முடைய மல்லி அதுக்கான இடத்த கொடுப்பாங்களா அப்படின்றதாங்க இருக்க போகுது. இந்த கயிறு பார்த்திங்கன்னா இந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வரையும் கையிலேருந்து கலராது இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக இது இதில் பாதிக்கப்பட போகிறது நம்முடைய மல்லியும் என்பாது தாங்க. இந்த 2 பெருச்சாளிகள் கழகம் நம்முடைய விஜயை வளைச்சி போட்டுருவாங்க. நீங்கள் யார் பக்கம் இருக்கீங்கிறத மறக்காத நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம அனுப்புனி அம்மா நினைச்சது நடக்கும்னு நினைக்கிறேன். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அந்த பெல் ஐக்கானை ஆன்ல போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.